கர்த்தருடைய வார்த்தையை பவுல் அழகாய் சொல்லுகிறார் பாருங்க. உபத்திரம் வந்தாலும் சரி, வியாகுலம் வந்தாலும் சரி, கடன் வந்தாலும் சரி, பலவீனம் வந்தாலும் சரி, குடும்ப போராட்டங்கள் வந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர்களோடு கூட பேசவிருக்கிற ஒரு வேத வார்த்தை என்னன்னா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை எதுவும் பிரிக்காது. அல்லேலூயா. சத்தமோர் ஹல்லேலூயா. நீ எத்தனை பேரால் சொல்ல முடியும், எனக்கு உபத்திரம் வந்தாலும், எனக்கு வியாகுலம் வந்தாலும், எனக்கு பிரச்சனை வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நான் பிரிஞ்சு போக மாட்டேன்னு எத்தனை பேரால் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. சத்தமோர் ஹல்லேலூயா. ஆனால் பவுல் சொல்கிறார் பாருங்க, அவர் இந்த வார்த்தையை சும்மா சொல்லிடலை. அவர் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பிரச்சனைகளின் வழியாக அந்த பவுல் நடந்து வருகிறார். அல்லேலூயா. எப்போவுமே சிலர் சொல்லுகிற வார்த்தைகள் சாதாரணமாக இருக்காது, அவங்க வாழ்க்கையில் அது அனுபவமாக இருந்திருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் சொல்லுகிற சில உங்கள் கஷ்டத்தெல்லாம் சொல்லுங்கள், நீங்கள் எப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நிச்சயமாக இப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்கேன், என் வாழ்க்கையில் இப்படிலாம் கஷ்டம் இருந்திருக்கு, என் வாழ்க்கையில் இப்படிலாம் சமாதானத்தை இழந்திருக்கிறேன், என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கிறேன்னு சொல்லி பலர் என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள், பலர் என்ன பண்ணுவோம் உங்கள் கஷ்டங்களை எல்லாம் நீங்கள் சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பவுல் என்கிற ஒரு தேவ மனிதன் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்கிறாரு, உபத்திரவமோ வியாகுலமோ பஞ்சமோ நாசமோசமோ என்ன ஆனாலும் நிர்வாணமானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒருவராலும் பிரிக்க முடியாது. அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. நல்லா கவனிங்க, எதையுமே கவனிக்க வேண்டாம், வீடியோ வரலைனாலும் பரவாயில்ல, விட்டுருங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. அல்லேலூயா. வேதத்தில் கர்த்தருடைய தாசனாகிய பவுல் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டேன், என்னை ஒருவராலும் பிரிக்க முடியாது. இன்றைக்கி யாராலையும் என்னை பிரிக்க முடியாது, எந்த ஒரு மனுஷியாலும் பிரிக்க முடியாது, என் கணவரால் என்னை பிரிக்க முடியாது, என் மனைவியால் என்னை பிரிக்க முடியாது, உலக மனுஷனால் பிரிக்க முடியாது, என் பிள்ளைகளால் பிரிக்க முடியாது. அதனால தான் ஆபிரகாம் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பா என் பிள்ளையின் அன்பான்னு பார்க்கும்போது கிறிஸ்துவின் அன்பு தான் முக்கியம் சொல்லி பிள்ளையை கொண்டு போய் மலை மேலே கொல்றதுக்கு போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கி நம்மளால் அப்படி செய்ய முடியுமா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி பிள்ளையா கிறிஸ்துவாங்கிற நிலைமை வந்துச்சுன்னா, கணவராக கிறிஸ்துவங்கிற நிலைமை வந்துச்சுன்னா, சொந்தமாக கிறிஸ்துவாங்கிற நிலைமை வந்துச்சுன்னா, ஆசீர்வாதமாக கிறிஸ்துவாங்கிற நிலைமை வந்துச்சுன்னா, மேன்மையாக கிறிஸ்துவாங்கிற நிலைமை வந்துச்சுன்னா, நாம் எதை தேர்ந்தெடுப்போம்? எதை தேர்ந்தெடுப்போம்? அந்த நிலைமையில் கொண்டு போய் நிறுத்தணும். அப்போ தான் நமக்கு தெரியும். அந்த நிலைமை வரும்போது சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலைமை வரும்போது தெரியும் யாரெல்லாம் நிற்பீங்கன்னு. அல்லேலூயா. ஆனால் பவுல் இந்த வார்த்தையை சொல்லும்போது நிலைமை வரும்போது சொல்லலை, நிலைமையெல்லாம் தாண்டி வந்து நின்று சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. நீங்கள் சின்ன உபத்திரவம் பட்டுட்டாலே நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு கர்த்தர் ஏன் இப்படிப்பட்ட பாடுகள் அனுமதிக்கிறாரு, ஏன் இப்படிப்பட்ட சோதனைகளின் பாதைகளை என்னை கொண்டு போகிறாரு, ஏன் என்னை கர்த்தர் நெருக்கிக்கிட்டே இருக்கிறாரு, ஏன் என் வாழ்க்கையில் மேன்மை வரலை, ஏன் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரலை. ஆனால் ஒன்றை உங்களுக்கு நான் சொல்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மேன்மையோ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிற வாழ்க்கை அல்ல. நீ ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்றினால் அவன் எல்லாராலும் பகைக்கப்படுவான். அவன் எல்லாராலும் பகைக்கப்படுவான். நீங்கள் நினைக்கலாம், ஏன் வாழ்க்கையில் கஷ்டம், ஏன் வாழ்க்கை துன்பம்னா, கிறிஸ்துவை ஒருவன் ஏற்றுக்கொண்டால், கிறிஸ்துவை ஒருவன் நம்பினால், கிறிஸ்துவின் பின்வழியாய் ஒருவன் செல்வானானால் அவன் உலகத்தாரால், உலக மனிதர்களால், குடும்பத்தால், சொந்தத்தால், மனிதர்களால் பகைக்கப்படுவான். ஏன்னா கிறிஸ்துவை அப்படி தாங்க பகைத்தாங்க, கிறிஸ்துவை அப்படி தானே பகைச்சாங்க. அப்போ கிறிஸ்துவோட பிள்ளையை மட்டும் என்னை விட்டுருவ போகிறாங்க? சொல்லுங்கள். நீங்கள் என்ன கேள்வி கேட்டுக்கிறீங்க? கர்த்தர் சமூகத்தில் போய் நல்லா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் பாடே படம் வேண்டாம். இந்த வருடத்தில் என் வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறார் கர்த்தர், உங்கள் எல்லைகளெல்லாம் கர்த்தர் விரிவாக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் பாடுகளுக்குன்னு கேட்டால் நிச்சயம் பாடுகள் இருக்குது. பாடுகள் வழியாக தான் மேன்மைகள் வரும் நமக்கு. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுகிறோம் அப்படின்னா பாடுகள் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. உலக மனுஷனை வாழ்ந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பாடுகள் நமக்கு இந்த அளவுக்கு வராது, இந்த அளவுக்கு வராது. ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு என்னங்க செஞ்சிட்டாரு சொல்லுங்க? இயேசு என்ன தப்பு செஞ்சிட்டாரு? வசனம் சொல்லுது, நன்மை செய்கிறவராகவே உலகத்தில் சுற்றி திரிந்தார், நடக்க முடியாத நடக்க பண்ணினார், குருடரை பார்க்க வச்சார், செத்து போனவனும் உயிரோடு எழுப்பினார், கண்ணே தெரியாதவனை கண்ணு சுகமாக்கினார், குஷ்டரோகியை சுகமாக்கினார், நல்ல நல்ல போதனைகளை கொடுத்தாரு. நீ மனைவிக்கு என்ன பண்ணணும்? அன்பு செலுத்தணும், கணவனை நேசிக்கணும், என்ன பண்ணணும்?
பிள்ளைகள் தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படியணும். உலகத்தில் நீ பரிசுத்தமாக வாழணும். நீ எப்படி இருக்கக்கூடாது, பரிசுத்தமாக வாழாமல் இருக்கக்கூடாது, நல்ல வழியில் இருக்கணும்னு சொன்ன அந்த இயேசுவையே சிலுவையில் அடித்தாங்க. அவர் என்ன தப்பு செஞ்சார்? பாவம் பாரா சுத்தக்கணன், ஒரு விபச்சாரி. உலகத்தில் எல்லாரும் விபச்சாரின்னு சொல்லி கல்லறிந்து கொள்ள வரும்போது ஒருவர் மட்டும் சொல்கிறாரு, எவன்டா தப்பு செய்யலையா அவன் ஃபஸ்ட்டு கல்லறின்னு சொல்கிறார். ஒரு விபச்சாரி எல்லாரும் கல்லறிந்து கொள்ள நிற்கும் பொழுது அவர் சொல்கிறார், இதில் இருக்க யாரும் முதல்ல பாவம் செய்யாமல் இருக்கிறீங்களோ அவன் முதலாவது கல்லை எறின்னு சொன்னோன்னு எல்லாரும் கள்ளத்துக்கு போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டான். அவர் என்ன தப்பு செஞ்சார்? இயேசு அவர் என்ன செஞ்சார்? அவர் ஒன்றுமே செய்யலை. பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆரம்பித்தார். இன்றைக்கு நான் ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன். கர்த்தருக்காக நீங்கள் வாழுவீர்களானால், கர்த்தருக்காக நிற்பீர்களானால் உலகம் உங்களை பகைக்கும். சம்மந்தமெல்லாம் பகைப்பாங்க. வேலை செய்கிற ஸ்தலத்தில் சம்மந்தம் இல்லாமல் உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு கூட்டம் எழும்பும். நீங்கள் ஊழியம் செய்கிற இடத்துல சம்மந்தம் இல்லாமல் ஆப்போசிட்டாக எழும்புவாங்க. நீங்கள் படிக்கிற இடத்துல சம்மந்தமே இல்லாமல் உங்களை கீழே தள்ள நினைப்பாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ஒரு பிஸ்னஸில் உங்களை கீழே தள்ளி விடுறதுக்கு ஆயத்தமாக இருப்பாங்க. ஆனால் ஒன்று நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்காக நாம் வாழ வேண்டும் என்று வந்து விட்டோமானால் பாடுகள் அனுபவிக்க நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம ஆயத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஜாலியான வாழ்க்கை இல்லை, பஞ்சுமத்தையின் மேலே ஏறி போகிற வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது முட்கள் நிறைந்த பாதை. கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஜாலியாக இருக்கிற வாழ்க்கை இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து 2024 ஜாலி கிடச்சிருமான்னு கேட்டால் கிடையாது. 2024 நம்மளை பகைப்பாங்க. ஆனால் சத்துருக்கள் மத்தியில் நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுகிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, சத்தம் ஒரு ஹல்லேலூயா. சத்துருக்கள் மத்தியில் கூட நம்மளை உயர்த்துகிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நம்மளை துன்பப்படுத்துகிற மத்தியில் கூட நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நமக்கு பிடிச்சவங்களுக்காக ஜெபிக்கிற வாழ்க்கை மட்டும் அல்ல, பிடிக்காதவங்களுக்காகவும் ஜெபிக்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. நம்மளை துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜெபிக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உலகத்தில் ஜாலியான வாழ்க்கைன்னு. இல்லை, கிறிஸ்தவ உண்மையாக ஒரு மனுஷன் கர்த்தரை பின்பற்றுவானால் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தருக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். வேதம் தெளிவாக சொல்லுது. இயேசுவுக்காக நீ உண்மையாக வாழணும்னு ஆசைப்பட்டுட்டேன்னா உனக்கு துன்பம் நிச்சயமாக வரும், உனக்கு பிரச்சனை நிச்சயமாக வரும். ஊழியம் செய்யணும்னு ஒரு வார்த்தை வெளியே வந்துருச்சு வச்சுக்கோங்களேன், அடுத்த செகண்ட் நீ என்னைக்கு ஊழியம் செய்யறதை நிறுத்தணுமா அப்படி பிரச்சனை வரும். நீ கர்த்தருக்காக வாழணும், இன்று முதலே வாழ்க்கையில் மாற்றம் வரும் அப்படின்னு நினச்சிட்டவங்களேன், அன்னைக்கு பிரச்சனை வரும் பாருங்க. நிறைய பேர் கவனிச்சிருக்கீங்களா? ஜபத்தை அதிகமாக்கும் போது பிரச்சனை வரும். ஜபம் இல்லைன்னா பிரச்சனையே வராது. ஜபமே இல்லைன்னா இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஜபிக்கவே மாட்டீங்கன்னா பிரச்சனையே உங்களுக்கு கிடையாது. நீங்கள் ஆண்டவருக்கு வாழ்க்கையை வாழவே மாட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. பிசாசு உங்கள் மேலே டார்கெட்டே, அவனோட டார்கெட்டு ஜெபிக்கிறவங்க மேலே தான், அவனோட டார்கெட் ஆண்டுடைய பிள்ளைகள் மேலே தான். ஆனால் ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, எல்லாவற்றிலும் என்னை தப்பிக்க வைக்கிற ஒரு கர்த்தருடைய கருமை கூட இருக்கிறது. அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. இப்போ எத்தனை பேர் இங்கே நம்பிக்கையோடு இன்றைக்கி சபைக்கு வரீங்க? என்ன ஆசையோடு கூட நம்ம வரோம் சபையில்? யோசிச்சு பாருங்களேன். எனக்கு நல்ல ஒரு வீடு கட்டி தரணும், நல்ல எல்லாம் கொடுப்பார் கர்த்தர். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுகளுள்ள வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுகள் மத்தியில் வாழ்கிற வாழ்க்கை. உங்களை துன்பப்படுத்துவாங்க. இந்த ஊழியத்தை செஞ்ச பவுல், இன்னைக்கு பாருங்கள், பவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர்கள் ஒருவராக அவர் இல்லாவிட்டாலுமே அவர் எழுதின அத்தனை வசனம் ஒரு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான வசனம். வேதத்திலே அதிகமான வசனத்தை எழுதினவர் பவுல் தான். அல்லேலூயா. வேதத்திலே அதிகமான அதிகாரங்களை எழுதினது பவுல் தான். அந்த பவுல் பாருங்க சொல்றாரு, உபத்திரம் வந்தாலும் சரி, வியாகுலம் வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, என்னை விட்டு எதுவும் பிரிக்காதென்று நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? நிச்சயத்திருக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் சபைக்கு வருகிற தேவ பிள்ளைகள் இன்னைக்கு அப்படிப்பட்ட நிச்சயத்தோடு இருக்கிறீங்க? எனக்கு ஆசீர்வாதம் வந்தாதானே ஆண்டவர் தேடுவேன் அல்ல, எனக்கு மேன்மை வரவில்லை என்றாலும் நான் நிச்சயம் பண்ணியிருக்கிறேன், எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பதில்லை. அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. பாஸ்டர் எனக்கு இது கத்த தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு, இந்த வருடத்தில் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. எனக்கு வாக்கு கொடுத்தவர் அதை நிறைவேற்றவில்லை என்றாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒருவராலும் பிரிக்க முடியாது. அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க, இந்த நாளிலிருந்து நான் ஒரு வாக்கு பண்ணுகிறேன், என்னை ஒருவரும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியும். அதனால சொல்றாரு, நான் எதை வேணாலும் அவருக்காக லூஸ் பண்ணுவேன், ஆனால் எதை வேணா அவருக்காக நான் விட்டு விடுவேன், ஆனால் எதற்காகவும் இயேசுவை நான் விட்டு விட மாட்டேன். அல்லேலூயா.
எனக்கு என்னுடைய ஆண்டவருக்காக என் தாயை விடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன், என் பிள்ளையை விடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன், என் தகப்பனை விடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன், எனக்கு நன்மையாக எண்ணுகிற எதை வேணால் விடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் எதற்காகவும் யாருக்காகவும் இயேசுவை நான் விட்டு கொடுக்க ஆயத்தமாக இல்லை. அல்லேலூயா. பல வாலிப பிள்ளைகள் எப்படி இருக்கிறோம், நாம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? உலக ஃப்ரெண்ட்ஸுக்காக, உலக மனுஷனுக்காக இயேசுவை விட்டு கொடுக்கிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இல்லை, கர்த்தருக்காக எவரையும் விட்டு கொடுக்கிற வாழ்க்கை நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. இந்த பைபிள் சேஸ், கர்த்தருடைய வசனம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் ஒரு மனிதனை வாழ வேண்டும் என்று விரும்பிவிட்டால், கர்த்தருக்காக நிற்க வேண்டும் என்று விரும்பிவிட்டால், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்பிவிட்டால், உலகம் உங்களை பகைக்கும், பிரச்சனைகள் வரும், உபத்திரவங்கள் வரும், வேதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், கண்ணீர்கள் வரும். இதை சொல்லுகிற பவுல் சொல்றாரு. சாதாரணமாக அவர் இந்த வார்த்தை சொல்லலை, பாடுகளை பட்டுவிட்டு சொல்றார். வேதத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் சொல்றார் பாருங்க, 11வது அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 11:24 முதல். நல்ல கவனிய. யூதர்களால் ஒன்று குறைய அடிபட்டேன், 3 தரம் மிலார்களால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறி உண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். சொல்ற கடல் முழுவதும், ராப்பகல் முழுவதும் கடல் சேதத்தில் நான் சிக்கி கொண்டிருந்தேன். அநேக தூரம் பிரயாணம் பண்ணேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளனால நான் ரோட்டில் போகும்போது என்னோட திருட வந்த கள்ளனால வந்து அடிச்சு போட்டு போன மோசங்களிலும், என்னை நான் நேசித்த என் சுயஜனங்களால் வந்த மோசத்திலும், உலகத்தார் அல்லாத அந்நிய ஜனங்களால் வந்த மோசத்திலும், பட்டணத்தில் வந்த மோசத்திலும், வனாந்தர பாதையில் வந்த மோசத்திலும் நான் நேசித்து உண்மையாக பழகினாலும் என்ன உண்மையாக நேசிக்காத மனிதர்கள் மத்தியில் வந்த பிரச்சனையிலும், நான் பட்ட பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளில் தேவ சமூகத்தில் பசியிலையும் தாகத்திலையும் உபவாசத்திலையும் குளிரிலும் நிர்வாணத்தில் இருந்தேன். இவை முதன்மைகள் இல்லை. இது மட்டும் இல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் போத்தும். அல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, இவன் சொன்ன கஷ்டம் மட்டும் அவர் சொல்றாரு, நான் 40 முறை என்ன பண்ணியிருக்கிறேன், அடி வாங்கியிருக்கிறேன், 3 முறை மிலார்கள் அடி வாங்கியிருக்கிறேன், கப்பர் சேதத்தில் நைட்டு முழுவதும் அந்த கடலுக்குள்ளே கிடந்திருக்கிறேன், குளிரில் கிடந்திருக்கிறேன், வெயிலில் கிடந்திருக்கிறேன், நான் உண்மையாக நம்பின மனுஷங்களாம் என்னை விட்டுட்டு போனதை நான் பார்த்துருக்கிறேன், என்னை உண்மையாக நேசித்த கள்ள நண்பர்களே கூட நான் பார்த்துருக்கிறேன். அவைகளையும் பார்த்து கூட அவர் சொல்கிறாரு, எது நடந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பதில்லை. அவர் சொன்ன வார்த்தை அதுதான். 2 கொரிந்தியர் சொல்லிட்டு ரோமரில் சொல்கிறாரு, இதெல்லாம் நடந்து கூட கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? நம்மளால சொல்ல முடியுமா? நம்மளை தூக்கிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வச்சு அடின்னு அடிக்கிறாங்க. அடித்து கிறிஸ்துவை மறுதலி, உன் வாயினால் கிறிஸ்துவ வேண்டான்னு சொல்லு, அப்போ விட்டுறேன். என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள்? என்ன பண்ணுவோம்? உங்களை தூக்கிட்டு போய் அடின்னு அடிக்கிறாங்க, அடித்து கொடுமைப்படுத்துகிறாங்க, உடல் முழுவதும் காயம், அந்த காயத்தில் மிளகாப்பொடி பூசுகிறாங்க. அவர் ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, நீ எதுவுமே பண்ண வேண்டாம், கிறிஸ்துவை மறுதலி, அது மட்டும் போதும், இயேசு இல்லைன்னு மட்டும் சொல்லு, போதும், நான் உன்னை விட்டுறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? என்னோட துணிகள் முழுவதும் உருகி கேவலப்படுத்துகிறாங்க, நம்ம என்ன செய்வோம்? இயேசுவை மறுதலி, நான் உன்னை விட்டுறேன்னு சொல்கிறாங்க. உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் பிள்ளையை கொண்டு வந்து வச்சு அடின்னு அடிக்கிறாங்க. நம்ம என்ன செய்வோம்? இயேசுவை மறுதலி, உன்னை விட்டுறேன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன செய்வோம்? ஆனால் பவுல் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் எது வந்தாலும், என்ன நெருக்கம் வந்தாலும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. சபையில் இருக்க தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வரணும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்காது, கடன் என்னை பிரிக்காது, தலைவலி என்னை பிரிக்காது, தேவைகள் என்னை பிரிக்காது, மனுஷர்கள் என்னை பிரிக்க முடியாது. எந்த ஒரு மனிதனுக்காகவும் கிறிஸ்துவின் அன்பை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. சத்தமூர் அல்லேலூயா. வேதத்தில்
கர்த்தருடைய பிள்ளையாகிய ஒரு மனிதனை குறித்து அழகாக சொல்லப்பட்டது போலவே இந்த நாட்களில் வாழ்ந்த ஒரு மனிதனை குறித்து ஒரு சரித்திரம் அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது. ரிச்சர்ட் வசனம், அந்த பேர் ரிச்சர்ட் உம்ராண்ட். அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் உம்ராண்ட். அவர் வந்து ஒரு தேவ மனிதர். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷனரியாய் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சவர்கள். நல்லா கவனிங்க, இவருடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது, இவருடைய புஸ்தகத்தினை படிக்கும் பொழுது, இந்த புஸ்தகத்தினுடைய காரியங்களை வீடியோவில் பார்க்கும்போது என் கண்கள் தண்ணீரை வந்தது. அல்லேலூயா. அவர் வந்து அந்த புஸ்தகம் ஒன்று எழுதியிருக்கிறார். என்ன அப்படின்னா, அது அழகாக நான் எழுதி வச்சிருக்கேன். டார்ச்சர்ஸ் ஃபார் கிரைஸ்ட். டார்ச்சர்ஸ் ஃபார் கிரைஸ்ட். தமிழில் பார்த்தீங்கன்னா படுவேதனையில் பரம வெற்றி அப்படின்னு புஸ்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். வாழ்க்கை குறித்து படுவேதனையில் பரம வெற்றி. அவர் வாழ்ந்த காலகட்டங்கள் 1909 2001. அவர் பிறந்தது 1909, அவர் இறந்து போனது 2001. அவர் புஸ்தகம் எழுதியிருக்காரு படுவேதனையிலே பரம வெற்றி. புஸ்தகத்தை பாருங்களேன், எவ்வளோ அதோடைய முன்னாடி அந்த பேஜ் எவ்வளோ இதாக இருக்குது. அதை படித்தவங்களாம் சொல்லியிருக்காங்க, இந்த புஸ்தகத்தை நம்மளால் படிக்கவே முடியாது பாஸ்டர். இவ்வளோ பாடுகள் ஒரு மனிதன் கர்த்தருக்காக பற்று, அவர் கர்த்தருக்காக நின்றிருக்காருன்னா அவர் உண்மையாக கர்த்தருக்காக நின்ற ஒரு மனிதர். ஹல்லேலூயா, சத்தமூர் ஹல்லேலூயா. அந்த நாட்களில் அவர் வாழ்ந்து கொண்ட நாட்களிலே கம்யூனிசமும் சபையும் ஒத்து போன ஒரு நாட்கள். இந்த நாட்களில் கம்யூனிசம் எத்தனை பேருக்கு தெரியும்? கம்யூனிஸ்ட் கட்சி தெரியுமா? கம்யூனிசம் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கம்யூனிசம் என்பது சபைகளை துன்புறுத்துகிறதா இருந்துச்சு. சபைகள் இருக்கக்கூடாது. இன்றைக்கி சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா கம்யூனிசம் அதிகமாக, சபைகள் நடத்தக்கூடாது, சபை நடத்த. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் எல்லாரும் ஒரே ஒரு குடும்பமாக வாழ்கிறோம். தமிழ்நாட்டை விட்டு நீ எங்கே போனாலும் கிறிஸ்தவங்களுக்கு பிரச்சனை தான். அல்லேலூயா. பாருங்கள், அவர் வாழ்ந்த ரஷ்யாவில் கம்யூனிஸ்டும் சபைகளும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சண்டை போட்டுக்க வேண்டாம், நம்ம வந்து ஒற்று போய் ஒரே நாடாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்கிற இந்த நாட்கள். இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த கம்யூனிஸ்ட் தலைவராக இந்த நாட்களில் இருந்த ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு மனிதன், அவர் தான் அந்த நாட்களில் அவர் ஒரு தலைமை பொறுப்பில். இன்றைக்கி நம்ம ஸ்டாலின் இருக்கார். அதே போல் அந்த நாட்களில் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு மனிதன் தான் என்ன பண்ணுறாரு, கம்யூனிஸ்டுடைய தலைவராக இருக்கிறார் அந்த நாட்களில். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, எல்லா சபை போதகர்களும் ஒன்றாய் கூடி அந்த ஒரு கூட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கம்யூனிஸ்ட் தலைவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த கம்யூனிஸ்ட் தலைவர் பேச சபை தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வேதத்தில் சொல்லப்பட்ட மனிதர் இவர் தான், வேதத்தில் சொல்லப்பட்ட காப்பாற்ற வந்த கடவுள் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சபையில் இருக்க ஒவ்வொரு தலைவர்களும் அந்த ஸ்டாலின் ஆகிய உலக மனுஷனை குறித்து என்ன பண்ணுறாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பேசிட்டு இருக்க 2 பேர் மாத்திரம் அந்த கூட்டத்துக்குள்ளே உட்காந்து அழுது கொண்டு இருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிச்சர்ட் உம்ராண்டும் அவருடைய மனைவி 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அழுது கொண்டு இருக்கிறாங்க. என்னென்னா, இங்கே ஒரு தேவ தூசம் நடந்து கொண்டு இருக்கிறதே, கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டிய இடத்துல மனுஷனுடைய என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்களே. இந்த இடத்துல ஒரு தேவ தூசம் நடந்து கொண்டு இருக்கிற அழுது 2 பேருடைய கண்களிலும் தண்ணீர் வந்து அழுது கொண்டு இருக்கிறாங்க. எல்லாரும் மனுஷங்களும் அவங்கள உயர்த்தி ஏன்னா அவங்க உயர்த்தி பேசினா தான் தேசத்தில் வாழ முடியுங்கிறதுக்காக அவங்க உயர்த்தி சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேருடைய கண்களும் தண்ணீர் வடிந்து கொண்டு இருக்கிறது. அவங்க வந்து ஜோமெண்ட்டு சொல்கிறாங்க, அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லும் பொழுது ஒய்ஃப் சொல்கிறாங்க, இது எப்படியாச்சும் நம்ம ஏதாச்சும் பண்ணியாகன்னு சொல்லும் பொழுது அவர் கணவர் சொன்னாராம்மா, இன்றைக்கி நான் எழுந்து பேசணுன்னா உன் கணவரை இனிமேனால பார்க்க முடியாது, உன் கணவர் உன்னால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாதுன்னு சொன்ன உடனே அவங்க ஒரே வார்த்தை சொன்னாங்களாம்மா, இப்படி கூட்டத்தோடு இருக்கிற கணவரை விட வீரத்தோடு கூட கர்த்தருக்காக செத்து போகிற கணவரை நான் விரும்புகிறேன்னு சொன்னாங்களாம். சொன்னதுக்கு பின்பதாக அந்த ஆயிரக்கணக்கான கூட்டத்தின் மத்தியில் அந்த ரிச்சர்ட் உம்ரான் எழுந்து நின்று அவர் சொல்கிறாரு, சபை இந்த நாட்களில் தேவதூசனை பண்ணி கொண்டிருக்கிறது, சபை இந்த நாட்களில் தேவனுடைய நாமத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கிறது, கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டிய இடத்துல மனுஷனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி அவர் இந்த மனுஷனையெல்லாம் கை நீட்டி நீங்கள் செய்வது தேவ தூசணம் என்று சொல்லி அநேக மனிதர்கள் அவரை நேருக்கு நேர் சொன்னதுக்கு பின்பதாக அவர் மேலே எல்லாருடைய கோபமும் பற்றி எறிகிறது. நல்ல கவனிக்கு, இது நடந்த சம்பவம் 1990 நடந்த சம்பவம். இப்படி நடந்ததுக்கப்புறம் இவர் மேலே அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்க மனிதர்கள்லாம் கண் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் அவர் அந்த ரோட்டில் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது இவர் கடத்தப்படுகிறார், அதாவது அரெஸ்ட் செய்யப்படுகிறார். கடத்தப்பட்டு அவங்களுடைய சிறைச்சாலையில் சிறைச்சாலை கொண்டு வரப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகள் மகா உபத்திரவம் போட்டு அடிக்கிறது, மிதிக்கிறது, அவர் போட்டு அடித்து உதைக்கிறது, அவர் சரீரத்தை காயப்படுத்துவது, அவர் சரீரம் முழுதும் கிழிச்சு எடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மகா உபத்திரவம். அவர் அந்த 7 வருடங்களுக்கு அப்புறம் மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அவர் இந்தியாவில் வந்து பிரசங்கம் பண்ண வருகிறார். இந்தியா வரும்போது அவர் சட்டைகளை கழட்டி காமிச்சாராமா, சட்டைகள் முழுவதும் உடம்பு முழுவதும் ஓட்டை போடப்பட்டுருந்துச்சாமா.
உடல் முழுவதும் ஓட்ட போடப்பட்டுச்சாம். அவர்கிட்ட கேட்கும்போது சொன்னாராமா, அந்த அக்னி கங்கு இருக்கும் இல்லையா, அக்னி கங்கை வந்து இரும்பு கம்பியில் வச்சு அந்த அக்னி கங்கால முதுகில் அப்படியே ஓட்ட போடுவாங்களாம். அல்லேலூயா. அவர் உடம்பு முழுவதும் பல துளைகள் இருந்துச்சாமா, ஓட்ட போட்ட துளைகள். பாருங்க எத்தனை பாடுகள். அவங்க ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, நீ கர்த்தரை மறுதலி, கர்த்தருடைய வார்த்தை நீ மறுதலி, நான் உன்னை விட்டுறேன். என்ன பண்ணுவாங்களாமா, ஒரு சின்ன ரூம் இருக்குமாம்மா, இதான் ஒரு சின்ன இதான் ரூம்னு வச்சுக்கோங்களேன், இதான் ஃபுல் பிட் ரூம். இந்த ரூம்குள்ளே அவர் நிப்பாட்டி வச்சுட்டு 4 பக்கமும் கூர்மையான ஆணிகள் இருக்குமா, கூர்மையான ஆணிகள். நகரவும் முடியாது, படுக்கவும் முடியாது, அப்படி நின்றது போலவே இருக்கணும். பல மணி நேரம், பல நாட்களாய், பல இரவுகளாய் நின்றுருக்காராம். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, சிறைச்சாலை இருக்கும்போது எனக்கு கலர் கூட மறந்து போயிடுச்சு, எனக்கு இதுதான் பச்சை சிவப்பு மஞ்சள் கலர் கூட எனக்கு மறந்து போயிடுச்சு, எனக்கு ஒரே ஒரு கலர் ஞாபகம் இருக்குது, அது கிரே கலர். என்னுடைய சிறைச்சாலைக்குள்ளே இருட்டுக்குள்ளே அந்த காஸ்டியூம்ஸ் அவங்க போட்டிருக்க உடைகளும் கிரே கலரில் இருக்கும். அந்த சிறைச்சாலை இருட்டுக்குள்ளே என் கலர் கூட எனக்கு என்ன ஆயிடுச்சு, மறைஞ்சு போயிருச்சு. ஆனாலும் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, கிறிஸ்துவின் அன்பை மறுதலின்னு சொன்னாங்க. ஆனாலும் அந்த ஜீவனை பிடிச்சு கொண்டு நான் சொன்னேன், கிறிஸ்துவின் அன்பை என்னை விட்டு பிரிப்பவன் யார்? அல்லேலூயா. இவனை பார்க்குறாங்க, இவர் இப்படியே விட்டுட்டே தான் என்ன பண்ண முடியல, இவரை பிரிக்க முடியலையே. இவனை எத்தனையோ அடி அடித்து பார்த்தாச்சு, மிதிச்சு பார்த்தாச்சு, உதச்சு பார்த்தாச்சு, இவனை கொன்று பார்த்தாச்சு, சாகர நிலைமைக்கு போய் பார்த்தாச்சு, இவனை எத்தனையோ உபத்திரவங்களை பட்டு பார்த்தாச்சு. ஆனால் இவன் என்ன பண்ண மாட்டேங்கிறான், நம்ம ரூட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணாங்கன்னா, இவன் இருக்கிற பக்கத்து ரூமில் அவனுடைய மனைவியை கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சத்தம் கேட்குற ஒரு இடத்துல வச்சு மனைவியை துன்புறுத்தி அடிக்கிறாங்க. மனைவி கத்துற சத்தத்தை அவர் கேட்குறார். மனைவி கத்துற சத்தத்தை கேட்ட உடனே அப்பவும் அவர் வந்து பார்க்கணுங்கன்னா கிறிஸ்துவின் நாமத்தை அவர் மறுதலிக்கலை, கிறிஸ்துவின் நாமத்தை அவர் கெட்டியாக பிடிச்சு கொண்டிருந்தார். பார்க்குறாங்க, இத்தனை பிரச்சனை ஆகி கூட மறுதலிக்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவருடைய மூத்த மகனை என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து 2 கைகளையும் அந்த சங்கிலியில் கட்டப்பட்ட நிலைமையில் வச்சுட்டு ஒரு இரும்பு ராடை எடுத்து அவன் உடம்பு முழுவதும் அடிக்கிறாங்க. உடம்பு முழுவதும் அடின்னு அடிக்கிறாங்க. அவன் கத்தி கதறான். இன்றைக்கி யோசிச்சு பாருங்களேன், நம்ம பிள்ளைகளை கூட்டு வந்து நம்ம முன்னாடி வச்சு ஒரு இரும்பு ராடை வச்சு ஒரு அடித்து நீ கிறிஸ்துவின் அன்பை மறுதலின்னு சொல்ல நம்ம என்ன பண்ணுவோம். ஆனால் அந்த மனுஷன் அத்தனை அடி அடித்த போது கூட அமைதியாக இருக்கிறாரு. ஆனால் அவன் கத்தரை அந்த கதறுகளை பார்த்துட்டு அவன் என்னன்னு சொல்லி துன்புறுத்துறாங்கன்னா, அந்த நாட்களில் ரகசியமாக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, ரகசிய கிறிஸ்தவர்கள். ஏன்னா அந்த நாட்களில் துன்புறுத்துதல் அதிகமாக இருந்ததுனால கிறிஸ்தவர்கள் ரகசியமாக இடங்களில் ஜெபிப்பாங்க, ரகசியமாக ஒளிஞ்சு கொண்டு இருப்பாங்க. அவன் சொல்லி அடிக்கிறாங்க, நீ ரகசிய கிறிஸ்தவர்கள் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி, யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி எங்களுக்கு காட்டி கொடுன்னு சொல்லி அடிக்கிறாங்க. அவர் ஒருபோதும் என்ன பண்ணலை, அதை காட்டி கொடுக்கல. தன் பிள்ளை கூட்டு வந்து இரும்பு ராடை வச்சு உடல் முழுதும் அடித்து அவனை அடித்து துன்புறுத்துறாங்க. அப்பவும் என்ன பண்ணல, அவர் சொல்லலை. ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சோடனே பையன் கதறதை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, நான் சொல்லிடுறேன் என் பையனை நீ விட்டுன்னு சொன்ன உடனே பையன் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அப்பா தயவு செஞ்சு என்ன பண்ணிடாதீங்க, சொல்லிடாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். நான் பரலோகத்துக்கு போகும்போது மறுதலித்த பிள்ளை என் வாழ்க்கையில் பரலோகத்துக்குள்ளே வரான்னு பரலோகம் சொல்லக்கூடாது ஆண்டவரே, பரலோகம் சொல்லக்கூடாதுப்பா, கொஞ்ச நேரத்தில் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், எப்படியாச்சும் கொஞ்ச நேரம் எனக்காக நீங்கள் உங்கள் உயிரை பிடிச்சிக்கோங்க, நான் சீக்கிரமாக பரலோகத்துக்கு போயிடுவேன்னு அந்த பிள்ளை சொன்னானாமா. சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட அந்த ஜெயிலர் என்ன பண்ணானா, அதே இரும்பு ராடை எடுத்து அவன் உச்சன் தலையில் அடித்த உடனே தலை சிதறி செத்து போனான். அப்பையும் அவர் கிறிஸ்துவின் அன்பை மறுதலிக்கவில்லை. அப்பையும் அவர் கிறிஸ்துவின் அன்பை பிடிச்சு கொண்டிருந்தார். அல்லேலூயா. இப்படியெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அவனை சிறைச்சாலையில் போட்டு இன்னும் அதிகமாக துன்புறுத்த ஆரம்பித்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் சிறைச்சாலைக்கார வருவானாம், அவனுக்குன்னு போடப்பட்ட ஒரு ஜெயிலர் வருவானாமா, வந்து பார்க்கும்போதெல்லாம் முழங்காலே நின்றுருப்பாராம். அத்தனை அடி, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, வேதனைப்படுத்திருப்பாங்க, பிள்ளை செத்து போச்சு, கண்ணு முன்னாடியே அடித்து கொண்டுட்டாங்க, மனைவி என்ன ஆச்சுன்னே தெரியலை, அப்பையும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருப்பாராம். அதை பார்த்த ஜெயிலர் கோவப்பட்டு அவனை அடின்னு அடித்து துன்புறுத்துவாராம். அடுத்து மறுபடியும் ஒரு டைம் பார்க்கும்பொழுது வந்து பார்க்குறாரு, வந்து பார்த்தா மறுபடியும் முழங்காலில் பிள்ளை செத்து போனதுக்கப்புறம் முழங்காலில் மறுபடியும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாராம். அவர் வந்து அவர் அடி நடித்து அவரை மிதித்து அவரை துன்புறுத்தி, இன்னும் எதுக்குடா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, உன் பிள்ளை உன் கண்முனே செத்து போச்சு, உன் மனைவி என்ன ஆனானே தெரியலை, உன் வாழ்க்கை இதோட அவ்வளோதான், நீ எதுக்காக என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் முட்டி போட்டு ஜெபிச்சு அதே நிலைமைன்னு சொல்கிறாமா, நான் உனக்காக ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன், நான் உனக்காக ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வார்த்தையை அவர் சொன்னதுக்கப்புறம் அந்த மனிதனுடைய கண்களில் தண்ணி வந்த ஒரு மாற்றத்தை காண ஆரம்பித்தான். அல்லேலூயா.
டார்ச்சர்ஸ் ஃபார் கிரைஸ்ட். இந்த பாடுகள் எத்தனை பேரால் பெற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் அவர் பாருங்கள் சொல்கிறாரு, நான் ஜெபித்த ஜெபங்கள் கூட ஜெபிக்கிறவன் எப்பயுமே எல்ஜோஸ் அப்பங்கள் சொல்லுவார், ஜெபிக்கிறவன் செத்துருவான், ஆனால் ஜெபங்கள் ஒரு நாளும் சாவதில்லை. ஜெபிக்கிறவன் எப்பயுமே செத்து போயிடுவான், ஆனால் ஜெபிக்கிற ஜெபங்கள் என்றைக்குமே சாவது கிடையாது. ஒரு மனுஷனால் அப்படிப்பட்ட நிலைமையிலையும் ஜெபிக்க முடியுமாங்கிறது அசாத்தியமான காரியம். அவருக்கு பலன் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் விடாப்படியாக இருந்தார். இன்றைக்கி நம்மளை நல்லா வச்சுருக்காரு. இன்றைக்கி நமக்கு நல்ல வீடு இருக்குது, நல்ல வாழ்க்கை இருக்குது, போதுமான அளவுக்கு நல்ல வருமானம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படிப்பட்ட தேடுறோமா? யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி அவ்வளோ பாடுகள் மத்தியில் கூட கர்த்தரை தேடுகிற அநேக பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். இன்றைக்கி சொல்லப்படுகிற இந்த மனிதன் பாருங்கள், எத்தனை பாடுகள், கண்ணு முன்னாடியே தன் பிள்ளை அடித்து கொள்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, என்னத்தை வேணால் விட்டுருவேன், கிறிஸ்துவுக்காக, மனுஷனுக்காக கிறிஸ்துவை ஒருபோதும் நான் விட மாட்டேன். அல்லேலூயா. ஊழியங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. நல்லா பேசுகிறது இன்றைக்கி ஜாலியாக இருக்கலாம், ஆனால் பாடுகளை அனுபவிக்கணும். கர்த்தருடைய பிள்ளையை வாழும்போது பாடுகள் நமக்கு தேடி வரும். கிறிஸ்துவை மறுதலிக்க சொல்லி உலகம் நம்மளை துன்புறுத்தும். சாத்தான் ஒரு பக்கம் பிரச்சனைகளை கொண்டு வருவான், ஒரு பக்கம் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை இருக்கும், ஒரு பக்கம் வெளியிருந்து பிரச்சனை அதிகமாக இருக்கும், ஒரு பக்கம் நிம்மதி இருக்காது. பாருங்க, அவரை வச்சு என்ன பண்ணுவாங்களாமா, அவன் அந்த கூண்டுக்குள்ளே வச்சுட்டு ஒரு மியூசிக் போட்டே இருப்பாங்களே, என்னன்னா கம்யூனிசம் இஸ் பெஸ்ட், கம்யூனிசம் பெஸ்ட், கம்யூனிசம் தான் பெஸ்ட்னு சொல்லி அதை மைக்கு காதுகிட்ட ஒரு ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்களாமா. அதை கேட்க கேட்க மூளையே குழம்பிடுமாம்மா. அவர் சொல்கிற சாட்சி, அதை கேட்குற மனுஷனால் என்ன பண்ண முடியாது, நிதானமாக இருக்க முடியாதாம். ஏன்னா ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்கும் போது காதுக்குள்ள அந்த வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு ஸ்பீக்கரை வச்சு காதுக்குள்ள அந்த வார்த்தை கேட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், மூளை குழம்பிடும். அப்படிப்பட்ட நிலைமையில தான் அவர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. பாருங்க, எல்லாத்தையும் இழந்த சூழ்நிலையில் கூட அவர் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே இந்த வாழ்கிற இந்த வாழ்க்கை உமக்காக நான் வாழுவேன். அல்லேலூயா. எத்தனை பேருங்க இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும்? இந்த ரிச்சர்ட் உம்ரான் பாருங்க, எத்தனை இழப்புகள், தன் மனைவி என்னானாங்கன்னு தெரியல, பிள்ளை கண்ணு முன்னாடி அடித்து கொள்கிறாங்க, சரீரம் முழுவதும் காயப்படுத்துகிறாங்க, துன்புறுத்துகிறாங்க. ஆனாலும் அவர் ஒருபோதும் கூட கிறிஸ்துவை மறுதலிக்காமல் கர்த்தர் மேலே வைராக்கியமாக இருந்தார். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு பவுலை பற்றி சொல்லுகிற நாம், பவுலுடைய ஊழியத்தை பற்றி சொல்லுகிற நாம், பவுல் சாதாரணமாக செத்து போனலைங்க. பவுல் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, நடு ரோட்டில் வச்சு தலையை 2 துண்டாக வெட்டி சாகடிக்கிறாங்க. நடு ரோட்டில் வச்சு தலையை துண்டாக வெட்டி கொள்கிறாங்க. வேதத்தில் பின்பற்றின 12 சீஷர்களும் செத்து போனது எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா செத்து போனாங்க? ஒருத்தரோட உடம்பை தோலை உயிரோடு இருக்கும்போது உரிச்சாங்க. ஒரு மனுஷனை தலைகளா சிலுவையில் கட்டி தொங்க விட்டு நடுவில் ரம்பத்தை வச்சு நடு 2 அறுத்து கொன்றாங்க. பாடுகள் மத்தியில், பரம வேதனைகள் மத்தியில் கர்த்தருக்காக வாழ்ந்தார்கள். இன்றைக்கு நாம் எப்படி இருக்க போகிறோம்? இந்த உலக வாழ்க்கையில் சுகபோகமாய் வாழ்ந்து உண்மையாக பிரச்சனைகள் இல்லாமல், பிரச்சனைகள் வந்தால் கர்த்தரை மறுதலிச்சு போகிறவர்களாக இருப்போமானால் நம்மை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை. இந்த வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்கிறாரு, என்னத்தை இழந்தாலும் கிறிஸ்துவை நான் ஒருபோதும், சொல்லுங்க, ஒருபோதும். ஹல்லேலூயா. டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், இன்றைக்கி ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன், கர்த்தருக்காக நம் பாடுகளை அனுபவிக்க நாம் ஆயத்தமாக வேண்டும். கர்த்தருக்காக பாடுபடுகிறவங்க தான் கர்த்தர் தேடுறார். கர்த்தருக்காக பாட்டு பாடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, கர்த்தருக்காக பிரசங்கம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, கர்த்தருக்காக டான்ஸ் ஆடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் பாடுகள் மத்தியில் கர்த்தரை தேடுறவங்க சிலராக தான் இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. பாருங்க, டேவிட் பிரணாய்டுங்கிற ஒரு மனுஷன் ஜோமனி இருதயமே நகர்ந்துருச்சாமா. என்னாச்சாமா? டாக்டர் சொல்கிறாங்க, அவர் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாமா, முட்டி போட்டு ஜோமன்ட்டே இருப்பாராம். டாக்டர் சொல்கிற அவர் முட்டி ஒட்டகச்சிவிங்க முட்டி மாதிரி ஆயிடுச்சாமா, முட்டி எலும்பெல்லாம் என்ன ஆயிடுச்சாமா. ஏன்னா அவர் முட்டிலேயே தான் இருப்பாராம், ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருப்பாராம். டாக்டர் சொல்கிறாங்க, அவர் கத்தி கத்தி ஜோமனி அவர் இருதயமே என்ன ஆயிடுச்சு, இருதயம் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் நகர்ந்து போயிருச்சாம். இது நடந்த சம்பவம் டேவிட் பிராண்ட் அவருடைய வாழ்க்கையில். பாருங்கள், இன்றைக்கி அப்படிப்பட்ட ஜபிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? நம்ம கர்த்தர் நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்கிறார், நல்ல வீடு கொடுத்துருக்கார், நல்ல சமாதானம் கொடுத்துருக்கிறார். நீ அவங்கள போல துன்புறுத்துறது நமக்கு இல்லை, அவங்கள போல நெருக்கம் நமக்கு இல்லை. அந்த நெருக்கத்தின் மத்தியில் கூட அவர்கள் கர்த்தரை தேடினார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு சபையில் வர தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும் தெரியுமா? தேவை அதிகமாக மட்டும், ஆசீர்வாதம் அதிகமாக மட்டும் கர்த்தரை தேடக்கூடாது.
எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தரை பிடித்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். இன்றைக்கி என்ன சொல்லுங்களேன், இன்றைக்கி இந்த பாஸ்டர் போரை போட்டு வெளியே போய் கர்த்தரை தேடணும், கண்டிப்பாக தேடுவேன். இன்றைக்கி இந்த வீடு இல்லாமல் கர்த்தரை தேட சொல்ல கண்டிப்பாக தேடுவேன். இன்றைக்கி சுகபோகம் இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லாமல் கர்த்தரை தேட வைங்க சொல்ல தேடுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் எந்த சூழ்நிலையும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது. எனக்கு கொடுத்தது அவர் தான். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, எனக்கு சாப்பாடும் பிரியாணியும் சாப்பிட தெரியும், பழைய சோறும் சாப்பிட தெரியும். அதனால சொல்கிறாரு, எனக்கு என்ன தெரியுமா, வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. ராமேஸ்வரத்தில் நாங்கள் ஒரு ஊழியத்துக்கு போனோம். எல்லா ஊழியத்துலேயும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. ராமேஸ்வரத்தில் போய் எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வீடு கொடுத்தாங்க. அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சிமெண்ட் சீட் வீடு. அங்கே வெயில்னா வெயில், இந்த கடலோர பக்கத்தில் வெயில் கொளுத்தி எடுத்துரும். அதில் சிமெண்ட் சீட் வீடு இவ்வளோ ஹைட்டு கூட கிடையாது, இவ்வளோ ரொம்ப எங்கள் தலைக்கு மேலே கொஞ்சம் இருக்கும். அதுதான் எங்களோட ரூம். அந்த ரூம்குள்ளே படுக்கவே முடியாது, உள்ளே போகவே. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கும் அந்த இதுக்கும் உள்ளே என்ன பண்ண முடியாது. உள்ளே உட்காந்திங்கன்னா நோய் வந்து சேர்த்துறீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த சரீரம் முழுதும் அவ்வளோ வேதனையாக இருக்கும். உள்ளே உட்காந்து நான்லாம் பார்த்திங்கன்னா ப்ரேயருக்கு போயிட்டு சர்ச்சுக்குள்ளேயே தான் இருந்தேன். சர்ச்சுக்குள்ளேயே பக்கத்தில், சர்ச்சு பக்கத்தில் ரூமு, சர்ச்சுக்குள்ளேயே தான் இருந்தேன். அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே சர்ச்சுக்குள்ளே தான் இருந்தேன். நான் போய் நாங்கள் சண்டை போட்டு எனக்கு ஒரு நல்ல ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, நல்ல வீடு கொடுங்க, எனக்கு நல்ல இது இப்படிலாம் இருக்குன்னு சொல்லலை. எனக்கு கர்த்தர் இந்த ஊழியத்தில் நடத்தி கொண்டு இருக்காரு. எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணணும், அனுபவிக்கணும். அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. இப்போ இன்றைக்கி ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, நம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அழகுள்ள வாழ்க்கை, மேன்மை உள்ள வாழ்க்கை, உயர்வான வாழ்க்கை அல்ல, சுகபோகமாய் வாழிய வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவுக்காக உபத்திரவங்கள் மத்தியில் வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட எடுத்து வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 119 அதிகாரம் 86 வசனத்தை ஒரு வாசிப்போமா? சங்கீதம் 119:86. 86 119:86 வாசிங்கம்மா, மறுபடியும் வாசிங்க. அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள், நீர் எனக்கு சகாயம் பண்ணும். ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டுவிடவில்லை. ஆமென், அல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, சம்பந்தமே இல்லாமல் என்னை வெறுக்கிறவர்கள் அநேகம் உண்டு ஆண்டவரே, என்னை தூசிக்கிறவர்கள் அநேகம் உண்டு, என்னை உபத்திரவப்படுத்துகிறவர்கள் அநேகம் உண்டு, என்னை காயப்படுத்துகிறவர்கள் அநேகம் உண்டு. ஆனாலும் உம்முடைய சாட்சியை விட்டு நான் விலகேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை தூசிக்கிறவங்க, நம்மளை காயப்படுத்துகிறவங்க, நம்மளை உபத்திரவப்படுத்துகிறவங்க உலகத்தில் நிச்சயமாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன மாற்றினாலும் அது மாறவே மாறாது, கண்டிப்பாக இருக்கும். ஏதோ இடத்துல உங்களுக்கு திட்டுவாங்க, ஏதோ இடத்துல நீங்கள் காயப்படுத்தப்படலாம், ஏதோ ஒரு வார்த்தைகள் நீங்கள் கேட்கப்படலாம், காயப்படுத்துவது போல் நீங்கள் எண்ணப்படலாம், உபத்திரவப்படுத்தப்படலாம், உங்களை திட்டுவாங்க, நீங்கள் திட்டுவது கூட அனுமதிக்கப்படலாம். ஆனால் அது திட்ட வாங்கிட்டு ஐயோ இயேசுவுக்காக வாழ்ந்தேன் என்னை திட்டாங்களேன்னு சொல்லி நான் அப்படி சொல்ல மாட்டேன். கிறிஸ்துவுக்காக திட்டு வாங்குவதை கூட நான் எப்படி எண்ணுவேன், பாக்கியமாக எண்ணுவேன். ஒரு தேவ மனிதனுடைய ஒரு வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். கிறிஸ்துவுக்காக ஒரு திட்டு வாங்குவது கூட நான் பாக்கியமாக எண்ணுகிறேன், கிறிஸ்துவுக்காக நான் அடிபடுவது கூட பாக்கியமாக எண்ணுகிறேன். அதனால தான் அவர் சொல்கிறார். ஒரு வேத வசனத்தை கடைசி எடுத்து வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒரு சத்தமாக வாசிங்க. பிலிப்பியர் 3:7. ஆகிலும் அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். 11வது வசனம், 11வது வசனம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையா எண்ணுகிறேன். நான் அடைஞ்சிட்டேன்னு சொல்லல, நான் பரிசுத்தவான்னு சொல்லல என்று நான் எண்ணவில்லை. கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. பவுல் அதான் சொல்கிறாரு பாருங்க, நான் அடைந்தாயிடுச்சுன்னு சொல்லலை, நான் பரிசுத்தமான மாறிட்டேன்னு சொல்லலை. கிறிஸ்து என்னை எதற்காக அழைச்சாரோ அதை பிடிக்கும்படி ஓடிக்கிட்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி நான் 100க்கு நிறைவே சொல்லுவேன், எனக்கு கர்த்தர் பிள்ளை கொடுக்கலனாலும் தேடுவேன், எனக்கு கர்த்தர் எதை கொடுக்கலனாலும் ஊழியம் செய்வேன்,
எதை கொடுக்கலாம்னாலும் இந்த துதி என் வாயில் கம்மியாகாது, இந்த துதிக்கிற துதி என் வாழ்க்கையில் குறையாது. ஏன்னா எனக்கு தெரியும் என்னை நேசிக்கிற ஒரு தேவன், என் வாழ்க்கையில் நான் ஆரம்பத்தில் இருக்கும்போது என்னை தேடி வந்த ஒரு தேவன். எந்த உபத்திரம் வந்தாலும் அவனுடைய ஊழியத்தை விட மாட்டேன். எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த ஊழியம் நடந்து கொண்டே இருக்கும். நான் இல்லைனாலும் இந்த ஊழியம் நடக்கும், யார் இல்லைனாலும் இந்த ஊழியம் நடக்கும். ஏன்னா இந்த ஊழியத்தை நியமித்தது கர்த்தர். அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. இன்றைக்கு நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். பவுல் சொல்கிறாரு, நான் லாபமாகி இருக்கிற எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். பவுல் சாதாரணமான ஆள் இல்லைங்க, நல்ல ஒரு மேன்மையான ஆள். அவர் உயர்ந்தவர், நல்ல திடகாஸ்திரமான ஆள், நல்ல ஞானத்தில் சிறந்தவர், ஞானத்திலே வல்லமை உள்ளவர். ஆனாலும் பாருங்க, கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் அவர் பாடுகளை சகிக்கிறார், அவர் பாடுகளை ஏற்றுக்கொள்கிறார். அவர் சொல்கிற ஒரு காரியம் அதுதான், எனக்கு இந்த பாடுகள் கஷ்டம்தான், இந்த பாடுகள் எனக்கு லாபத்தை கொண்டு வராது, நஷ்டத்தை தான் கொண்டு வருது. கர்த்தரை தேடுவதனால எனக்கு லாபம் வரலைனாலும், கர்த்தரை தேடுவதனால எனக்கு மேன்மை வரலைனாலும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? நான் கர்த்தரை நம்பி ஒரு காரியத்தை செய்கிறேன், அது எனக்கு லாபம் வரலைனாலும் தேடுவேங்க ஆண்டவரை, என் கர்த்தர் எனக்கு கொடுப்பார். அதனால தான் பவுலுடைய வார்த்தை அதுதான், லாபமான அனைத்து நஷ்டமா என்றான என்ன அர்த்தம்? நான் கிறிஸ்துவ நம்பிக்கை வச்சு ஒரு காரியத்தை செஞ்சு அது நடந்தாலும் சரி நடக்கலைன்னாலும் சரி அது எனக்கு லாபம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேரால் அப்படி செஞ்சிட முடியும்? எத்தனை பேரால் இப்படி டேவிட் பெர்னார்டு போல வாழ்ந்துட முடியும்? எத்தனை பேரால் இப்படிப்பட்ட சகிக்கிற தன்மை வரும்? இன்றைக்கி உங்கள் பிள்ளை கண்ணு முன்னாடி அடித்து கொல்ல போகிறாங்க, என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம்? யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்கள். நான் என்ன பண்ணுவேன்? உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் சின்ன குழந்தைய கயிறில் கட்டி வச்சு ராடை வச்சு அடிக்கிறாங்க, அடித்து துன்புறுத்துறாங்க. கிறிஸ்துவை மறுதலி, இன்னைக்கு உன்னை உயிரோடு வருவோம், பிள்ளை உயிரோடு வருவேன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவீங்க? என்ன செய்வோம் சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்லுங்கள். எல்லாருமே மௌனம் காக்குறீங்களே. ஆனால் அந்த டேவிட் பெர்னார்டு என்ன பண்ணல, மௌனம் கூட காக்கலை. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அவர் எனக்கு போதும். அவருக்கு தெரியும் இது உலக வாழ்க்கைங்கிறது, இது ஏதோ வாழ்வோம் செத்து போயிடும், டெம்பரவரியான வாழ்க்கை. இதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதுதான் என்னுடைய வாழ்க்கை. உலக வாழ்க்கை ஒரு 60 வயசு 70 வயசுக்கு வாழ்வோம், ஆனால் செத்து போயிடுவோம். செத்ததுக்கப்புறம் அம்மாவும் அப்புறம் தாத்தா பாட்டி கணவன் மனைவி பிள்ளையெல்லாம் உறவெல்லாம் என்றைக்கே ஒரு நாள் போகத்தான் போகிறோம். கர்த்தருக்காக இன்றைக்கி போவோமே அவர் ரெடி ஆகிட்டார். அல்லேலூயா. அதனால தான் புஸ்தகம் எழுதுகிறார், பாடுகள் மத்தியிலே பரம வெற்றி. அல்லேலூயா. இன்றைக்கி நம்மளால் அப்படிப்பட்ட பாடுகளை சகிக்க முடியுமா? சபைக்கு நம்ம ரெகுலராக வந்துட்டுருக்குறோம். சில பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். குடும்பத்தில் சமாதானம் இல்லாத சூழ்நிலை வருது, சில பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறீங்க. இல்லை உங்கள் வாழ்க்கையில் பிள்ளை இல்லாமல் இருக்கலாம், இல்லை மேன்மை இல்லாமல் இருக்கலாம், உயர்வு இல்லாமல் இருக்கலாம். எத்தனை மனிதர்களால் கிறிஸ்துவுக்காக அதை நான் லாபமாக எண்ண முடியும்? கிறிஸ்து தான் எனக்கு லாபம், மிச்சம் எல்லாம் எனக்கு நட்டம் தான் எத்தனை பேரால் சொல்ல முடியும்? இயேசு என் கூட இருக்கிறது போதும், அதுதான் என்னுடைய லாபம். உலகத்தில் எனக்கு இது இல்லைனாலும் அது இல்லைனாலும் இயேசுவை தேடுவேங்கிற ஒரு மனிதனை கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. எதை தந்தாலும் சரி தராட்டும் சரி, ஆண்டவரே என்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலேருந்து இதை வார்த்தை கர்த்தர் சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே என்னை உயர்த்தினாலும் சரி உயர்த்தாலும் சரி, நான் ஊழியத்தில் உயரனோ உயரலையோ, நான் கர்த்தருக்காக கொடுக்கப்பட்டிருக்க ஊழியத்தில் உண்மையும் மொத்தமாக செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. எத்தனை பேரால் அப்படி சொல்ல முடியும்? அந்த மனிதனை போல, தேவ பிள்ளையை போல லாபமான அனைத்தையும் கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் நான் நட்டமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெறும் லாபத்தை மாத்திரம் எதிர்பார்ப்பது அல்ல. கர்த்தரை நம்பி ஒரு காரியத்தை செஞ்சால் லாபம் அதிகமாக கிடைக்குங்கிறது எதிர்பார்க்கிறது. அது மட்டும் ஊழியம் இல்லைங்க, கிடைக்கும். ஆனால் அது மட்டும் ஊழியம் இல்லை. அது எவரை தெரியுமா கர்த்தர் உண்மையாக நேசிக்கிறாரு? லாபமான அனைத்தையும் இயேசுவுக்காக. அல்லேலூயா. இன்றைக்கி இந்த வாலிப வயசுல ஊழியம் செய்கிற நாங்கள் வாழ்கிற நீங்கள் கூட உலகத்தின்படி வாழ்ந்திருந்தா ஏமாத்திருந்தா இன்னும் நல்லா சம்பாரிச்சிருக்கலாம். ஆமாம் தானே? நல்லா ஒரு வேலைக்கு போய் ஒரு 15,000 20,000 இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஏதோ ஒரு காரியத்தை தவறு செஞ்சு கூட சம்பாரிச்சிருக்கலாம். ஆனால் பாருங்கள், லாபமான அனைத்தையும் கிறிஸ்துவுக்காக. ஊழியங்கிறது சாதாரண நினச்சிருக்கிறோம். நம்முடைய வேலையை தான் விட்டு ஊழியத்துக்கு வரும்போது தெரியும் ஊழியத்தோடைய அருமை என்னன்னு. ஊழியத்தை பார்க்கும்போது நமக்கு பெருசாக தெரியாது, ஆனால் ஊழியம் செய்யும்போது தெரியும் பெருசாக. எப்போவுமே சொல்லுவாங்க இல்லையா, நம்ம அவங்கவுங்க கஷ்டத்தை பார்க்கும்போது தெரியாது, உள்ளே வரும்போது தெரியும்.
எனக்கு ஆசை எல்லாரையும் ஊழியத்தில் வாங்க கொண்டு வாங்க ஆண்டவரே. யாரெல்லாம் ஊழியம் ஈஸின்னு சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் ஊழியத்துக்குள்ளே கொண்டு வாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஊழியம் என்பது எப்படி தெரியுமா? பிசாசு ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, பிசாசு ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான். நமக்கு தெரியாது. ஆவிக்குரிய ரீதியாக ரொம்ப போராட்டம் இருக்கும். உலக பிரமாணத்தில் சில நல்லா வாழ வச்சாலுமே ஆவிக்குரிய ரீதியாக ரொம்ப போராட்டம் இருக்கும். ரொம்ப பலவீனப்படுத்திடுவான். இன்னைக்கு பாருங்கள், இன்றைக்கி 3 வாரமாக முடியல. இன்னைக்கு காலையில் வரும்போது கூட இரும்பி வாந்தி எடுத்துகிட்டு வந்தேன். வாந்தியாக வருது, வாமிட்டாக தான் வரும். ஆனாலும் ஒன்றை நான் சொல்கிறேன், எனக்கு பலவீனம் வந்துச்சுன்னு போய் படுத்து ஐயோ எனக்கு பலவீனமாக இருக்குப்பா எனக்கு நீ மெசேஜ் கொடுத்துருங்கன்னு சொல்ல வரல. கர்த்தருக்காக நான் செய்வேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கொடுக்கணும். கர்த்தர் என்கிட்ட பேசிட்டாரு. பேசலைன்னா கூட நீங்கள் மெசேஜ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கலாம். கர்த்தர் என்கிட்ட பேசிட்டாரு. பேசின வார்த்தையை சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளியிலேருந்து பார்க்கும்போது ஊழியம் என்பது அப்படியே ஜாலியாக அப்படி தூங்கிட்டு அப்படியே விளையாண்டுட்டு அப்படியே மெசேஜ் வந்து கொடுத்துட்டு அப்படியே இருக்கிறது போல் இருக்கும். ஆனால் ஊழியம் செய்யும் போது தான் தெரியும் ஊழியத்தோட கஷ்டம். அல்லேலூயா. ஊழியத்தினுடைய பாடுகள் ஊழியத்தில் இருக்கும்போது தான் தெரியும். அல்லேலூயா. இன்றைக்கி பவுலை குறித்து வாசிக்கும் போது நல்ல தைரியசாலி மாதிரி தெரியுதுல்ல? பவுலை குறித்து வாசிக்கும் போது நல்ல கெத்தான ஆள் போல. இப்போ பவுல் நல்ல வார்த்தை பேசுகிறாரு, நல்லா ரவுடி போல நினைப்போம். பவுல் பட்ட பாடுகள் சாதாரணமானது கிடையாது. அல்லேலூயா. சத்தமூர் ஹல்லேலூயா. ஊழியன்னு வந்துட்டாலே பாடுகள் தான் ஊழியமே. ஊழியத்தினுடைய பெரிய ஒரு காரியம் பாடுகள் தான். ஆனால் அதை நம்ம எப்படி எடுத்துக்கோங்கிறத வச்சு தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. பாடுகளை எடுத்தாமல் பாடுகள் மத்தியில் பரம வேத சந்தோஷம் என்று எடுத்துக்கொள்வோம்னா பாடுகள் நமக்கு பெருசாகவே தெரியாது. அல்ல தேவைகள் பெருசாகவே தெரியாது, நெருக்கங்கள் பெருசாகவே தெரியாது, கஷ்டங்கள் பெருசாகவே தெரியாது. அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம விருப்பமான செய்ய முடியாமல் இருக்கும். சில நேரங்களில் நம்ம விருப்பப்பட்டதை சாப்பிட முடியாமல் இருக்கும். ஆனால் ஒன்றை நம்ம புரிஞ்சு கொள்ளணும், பாடுகள் மத்தியில் கர்த்தருக்காக நிற்போமானால் ஏற்ற காலத்தில் என்னை அவர் உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி ஒரே ஒரு கேள்வி சொல்லி நான் செபித்து முடிக்க விரும்புகிறேன். இன்றைக்கி எத்தனை பேர் பவுலை போல டேவிட் பிரணாயடை போல இனி கர்த்தருக்காக நிற்க முடியும்? பாடுகள் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில் இன்றைக்கி உன் தகப்பன் தாயை விட்டு, உங்கள் மனைவியை விட்டு, பிள்ளைகளை விட்டு கண் முன்னாடி உங்கள் பிள்ளைகளை சாக கொடுக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். அந்த மனிதன் அதை விட்டு கொடுத்தார். லாபமானதை நஷ்டமாக எண்ணினார். அவர் லாபமாக எண்ணிருந்தால் பிள்ளையை காப்பாற்றிருக்கலாம். அவர் லாபமாக எண்ணிருந்தால் அவர் சரீரத்தையாச்சும் காப்பாற்றிருக்கலாம். ஆனால் அவர் அவ்வளோ கஷ்டங்கள் மத்தியிலையும் ஸ்டில் பிலீவ் ஜீசஸ், ஆண்டவரை உண்மையாக பிடிச்சு கொண்டிருந்தார். அவர் தான் ஒரு உண்மையான விசுவாசி. எனக்கு கூட தெரியல பாடுகள் வந்தால் நான் எப்படி இருப்பேன். பரிசுத்த ஆவியான பலன் கொடுத்தா நிற்பேன், இல்லைன்னா நிற்க முடியாது. அவருக்கு பரிசுத்த ஆவியான பலன் கொடுத்து எல்லாம் வலிக்காதாங்க சொல்லுங்கள். அவர் தேவ மனுஷன் அப்படியே சொன்னார், கிறிஸ்துவின் பாடுகள் நமக்கு பெரிதாக தெரியலனாலும் அந்த வழிகள் உண்மையானது. புரியுதா? நல்லா நான் சொல்கிறது புரியுதுங்களா? கிறிஸ்துவின் பாடுகள் நமக்கு ஒரு வீடியோவை தெரியலாம், ஆனால் அவர் பட்ட வழிகளை நினச்சி பார்க்கணும். கையில் ஆணி அடிக்கிற வழி எப்படி இருக்கும்? தலையில் முட்கிரீடம் சுற்றப்படுகிற வழி எப்படி இருக்கும்? அவரை விட வெயிட்டான ஒரு சிலுவையை சுமந்து உடல் முழுதும் பாதிக்கப்பட்ட நிலைமையில சிலுவை தூக்கிட்டு போகிற வழி எப்படி இருக்கும்? உடல் முழுதும் உழப்பட்ட நிலம் போல கிழிக்கப்பட்ட நிலைமை எப்படி இருக்கும்? அந்த வழியை உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் இயேசுவுக்காக எந்த அளவுக்கு நம்ம நிற்கணுங்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவின் வழியை நான் உணர்றேன். இயேசு எனக்காக பட்ட அந்த வழிகளை உணர்றேன். அதனால தான் இன்றைக்கி நான் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி இயேசுவுக்காக நிற்பேன். எனக்கு இது தந்தாலும் சரி தரலைனாலும் சரி லாபமான அனைத்தையும் இயேசுவுக்காக நான் நட்டமாக ஆசைப்பட்றேன். ஏன்னா எனக்கு அவருடைய அன்பு போதுமானதாக இருக்குது, எனக்கு அவருடைய அரவணைப்பு போதுமானதாக இருக்குது, எனக்கு அவருடைய வாழ்க்கை போதுமானதாக இருக்குது, அவரே கூட இருப்பது போதுமானதாக இருக்குது. இன்றைக்கும் யார் இல்லாமல் இயேசு மட்டும் இருந்தார்னா போதும். அந்த வாழ்க்கையை போல ஒரு சமாதான வாழ்க்கை எதுவுமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன், நீங்கள் பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் பாடுகளை நம்ம அனுபவித்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்தவனாய் இருந்து ஒருவன் பாடுபட்டால் அதை குறித்து அவன் கவலைப்பட வேண்டாம், அதை பாக்கியமாய் என்ன கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் பாடுபடுகிறேன்னா அதை நான் பாக்கியமாக என்றேன்.
ஆண்டவரே உங்களுக்காக நான் பாடுவேன், எனக்காக நீங்கள் அத்தனை சிலுவையை சுமந்து பாடுகளை ஏற்றுக்கொண்டீங்களே, நான் இது பாக்கியமான்றேன். இன்றைக்கும் ஒருத்தர் திட்டினா தாங்கிக்க முடியாதனால ஃபஸ்ட்டு ஒருத்தர் திட்டானா அடுத்த செகண்டை திட்டணும்னு தான் யோசிப்பேன். ஆனால் என்னை திட்டினா கூட இன்றைக்கி என்ன பண்ணுவேன், அதையும் நான் பாக்கியமான்றேன். ஏசப்பா நான் திட்டுவாங்கண்ணா சரி. இன்றைக்கி சில நேரங்களில் நான் பண்ணுகிற பிரசங்கத்தை சிலர் குறை சொல்லும்போது தான் தெரியும் நான் சரியாக தான் பிரசங்கம் பண்ணுறேன். அல்லேலூயா. சில நேரங்களில் பண்ணுற பிரசங்கத்தை சிலர் குறை சொல்லும்போது தான் நான் புரிஞ்சுக்கிறேன், ஆண்டவரே சரியாக தான் நான் பிரசங்கம் பண்ணிட்டுருக்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய ஊழியத்தில் நிறைவான என்றைக்குமே எதிர்பார்க்க மாட்டேன். ஆண்டவரே இன்னும் அதிகமாக இது போதாது ஆண்டவரே, உங்கள் ஊழியத்தில் இன்னும் அதிகமாக செய்யணும், இன்னும் அதிகமாக பாடணும், இன்னும் அதிகமாக துதிக்கணும், இன்னும் அதிகமாக ஓடணும் ஆண்டவரே, இன்னும் அதிகமாக கர்த்தருக்காக வாழணும். அல்லேலூயா. இன்றைக்கி இந்த வாழ்ந்த பட்டணத்தில் இன்னும் அதிகமாக உங்களுக்கு குறித்து என்ன பண்ணணும், பாடணும். கேரல் சர்வீஸில் என் தொண்டை கிளியர் அளவுக்கு பாடணும். எனக்கு பேலன் சுத்தமாக இல்லை. கேரல் சர்வீஸ் எனக்கு சுத்தமாகவே பேலன் கிடையாது. என்னால் நடக்கவே முடியல. அந்தளவுக்கு ஒரு மயக்கம், இருமி ரொம்ப தலை வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் எனக்குள்ள ஒரு எண்ணம், ஆண்டவரே எப்படியாகலும் உம்மை துதிக்கணும், எப்படியாகலும் உம்மை பாடணும், எப்படியாகலும் உம்மை ஆராதிக்கணும். அல்லேலூயா. பாடுவதற்கு பலன் கொடுத்தார், கத்தி பாடுற அளவுக்கு எனக்கு கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுவேன், இயேசுவுக்காக எதையாகிலும் நான் செய்யணும். இயேசுக்காக எதை வேணால் இழப்பேன், ஆனால் எதற்காகவும் இயேசுவை நான் இழக்க மாட்டேன். அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அந்த பவுலுக்குள்ளே இருந்ததுனால தான் இன்றைக்கும் பவுலை பற்றி நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் பவுலை பற்றி நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் இந்த டேவிட் பிரானடை பற்றி நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். ஏன்னா அவரோட ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா, எதை வேணால் இயேசுக்காக இழந்துருவேன் என் பிள்ளை. ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா சிலவற்றை இயேசுக்காக இழப்போம், சிலவற்றை விட்டு கொடுக்க மாட்டோம். பிள்ளையை விட்டு கொடுத்துட முடியுமாங்க சொல்லுங்களேன்? பிள்ளையை விட்டுற முடியுமா? நீ காத்திருந்த ஒரு பிள்ளை பெற்றெடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆபிரகாம் காத்திருந்த 100 வயசு காத்திருக்கிறாரு. காத்திருந்து பெற்றுக்கொண்ட பிள்ளை கத்த சொல்றாரு, தூக்கிட்டு போய் என்ன பண்ணு, எந்த மலையில சொல்லுங்க, எந்த மலையில? சீனாய் மலையா? சரி, ஓகே. நான் காட்டுகிற ஒரு மலை, அந்த மலையில் கொண்டு போய் பிள்ளைய நிப்பாட்டி அவர் யோசிக்கவே இல்லை. 100 வயசில் தான் கொடுத்தாரே கர்த்தர், எனக்கு இதை கொடுத்துருக்கான்னு யோசிக்கவே இல்லை. கத்தி எடுத்து குத்த போயிட்டார். குத்தம் போகும்போது தான் தேவதூதன் வெளிப்பட்டு, விசுவாசிங்கிறதுக்கு பேர் அதாங்க. ஏன் ஆபிரகாம் விசுவாசம் தகப்பன்னு சொல்கிறோம்? தன் பிள்ளையை கூட சாவதற்கு அவன் ஒப்பு கொடுக்க ரெடியாக இருந்தார் கர்த்தருக்காக. அல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்கிறேன், என்ன எனக்கு இல்லாமல் போகட்டும், எது நமக்கு இல்லாமல் போகட்டும், மரணமே நேரிடுகிறதானாலும் கிறிஸ்துவை நம்மளை விட்டு பிரிப்பவன் யார்? இன்றைக்கி நம்மளெல்லாம் சின்ன விஷயம் நம்மளை இயேசு விட்டு பிரிச்சிருது. சொந்தக்காரங்க, சாதாரண ஃபங்க்ஷன்ஸ், சாதாரண கல்யாணம், காது குத்து, மரணம், அதெல்லாம் நம்மளை இயேசு விட்டு பிரிச்சிருது சாதாரணமாகவே. ஆனால் அவர் பாருங்க, பிள்ளை செத்து போகிற நிலைமையில் இருந்தபோது கூட கிறிஸ்துவை விட்டு பிரிப்பவன் யார்? இவங்க தான் கிறிஸ்தவன், இவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். இந்த மனுஷன் தான் கர்த்தருடைய பிள்ளை, உண்மையான பிள்ளை. பிள்ளையை சாக கிடக்கிற நிலமையில கூட ஒருத்தர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, பிள்ளையை ஒரு ஓரத்தில் வச்சுட்டு ஆராதனை நடத்துகிறாருங்க. பாஸ்டர் லூக்கா சேகர். பிள்ளை சனிக்கிழமை செத்து போச்சு. சனிக்கிழமை அடுத்த நாள் சண்டே சர்வீஸ் எப்படி அடக்கம் பண்ண முடியும், அடுத்த நாள் அடக்கம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பிள்ளையை ஒரு ஓரத்தில் ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு ஆராதனை செய்தவர் தான் தேவ மனிதன். நம்மளால் அப்படி செய்ய முடியுமா? நம்மளால் செய்ய முடியுமா? செத்து போன பிள்ளையை ஓரத்தில் வச்சுட்டு ஆராதனை செய்கிறாரு. ஒரு பிள்ளை செத்து போச்சு, செத்து போன பிள்ளைய கவனிக்கணுமா வேண்டாமா? அதுக்கு சடங்கு செய்யணுங்க, அது அடக்கம் பண்ணணும். ஆனால் அவர் பாருங்க, என் பிள்ளைய செத்து போச்சு, அவ்வளோதான், அவரோட ஜீவன் அதோட முடிஞ்சு போச்சு. என் கர்த்தருக்காக ஆராதனை செய்யணும்னு சொல்லி சர்ச்சுக்குள்ளே பிள்ளைய அந்த ஓரத்தில் போட்டுட்டு இவங்க ஆராதனை செஞ்சு ஆராதிக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த நிலைமையில கூட பாடுறாரு பாருங்க, என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு, என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர்
தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை அவரால் பாட முடிஞ்சிருக்கு பாருங்க. நம்மளாலாம் பாடம் அழுதுகிட்டே தான் இருந்திருப்போம். ஆனால் அவர் இந்த பாட்டை எழுதி பாடியிருக்கிறார். என்னதான் ஆனாலும் சரி, ஆண்டவரே என் மீட்பரை தான் நான் பார்ப்பேன். என் பிள்ளை ஓகே, எனக்கு இந்த உலகத்தில் பிள்ளையாக கொடுத்தீங்க, செத்துருச்சு, ஓகே, செத்த பிள்ளை உங்கள் சமூகத்தில் வச்சுட்டேன். அந்த பிள்ளை இன்றைக்கி உங்கள் பரலோகத்தில் உங்கள் கூட இருக்கும். ஆனால் நீங்கள் என்னோடு கூட இருக்கிறத நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்கிறாரு, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவரை, அவரோடு கூட இருப்பதை நான் ஆசைப்படுறேன். ஹல்லேலூயா. இத்தனை பாடுகள் மத்தியிலையும் பவுல் கர்த்தரை விட்டு பிரியவில்லை. இத்தனை நெருக்கத்தின் மத்தியிலையும் பவுல் கர்த்தருடைய அன்பை மறுதலிக்கவில்லை. ஆனால் யூதாஸ் சின்ன பிரச்சனை வந்தமே மறுதலிச்சு ஓடிட்டான். பேதுரு கர்த்தருடைய அன்பை மறுதலிச்சு ஓடிட்டான். ஆனால் பவுல் பாருங்க, ஆண்டவரை சந்தித்த ஒரே ஒரு அன்பிற்காக, என் வாழ்க்கையை மாற்றினாங்கிற ஒரே ஒரு அன்பிற்காக வசனம் சொல்லலை. பவுலுக்கு காரு கொடுத்தான வசனம் சொல்லியிருக்கா? பவுலுக்கு வீடு கொடுத்தான வசனம் சொல்லியிருக்கா? பவுலுக்கு அழகான வஸ்திரம் கொடுத்தான வசனம் சொல்லியிருக்கா? இல்லை. எந்த ஆசீர்வாதத்தை பவுலுக்கு கொடுத்தார் என்று வேதம் நமக்கு சொல்லப்படலை. ஆனால் கிறிஸ்துவின் அன்பிற்காக லாபமான அனைத்தையும் அவர் நஷ்டமாக எண்ணினார். இன்றைக்கும் நமக்கு எல்லாம் கொடுத்து கர்த்தருக்காக பாட அனுபவிப்போம். எதுவும் கொடுக்காம அனுபவிப்போமா? சொல்லுங்களேன். இன்னைக்கு நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்துட்டு கர்த்தரை வந்து ஆராதினா நல்லா ஆராதிப்போம். அல்லேலூயா சோத்திரம் நல்லா வரும். எதுவுமே கொடுக்காம சோத்திரம் சொல்லி பாருங்க, ஒரு சோத்திரம் வாயில வராது. அல்லேலூயா. ஆனால் பவுல் அப்படி அல்ல. அத்தனை பாடுபட்டு கூட அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, என் உபத்திரவம் பிரிக்காது, பாடு பிரிக்காது, யாரும் பிரிக்க மாட்டாங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. அவரோட ஸ்டேட்மெண்ட் அதுதான். இன்றைக்கி வாலிப பிள்ளைகள் நான் சொல்கிறேன், பெரியவங்களுக்கு சொல்கிறேன், கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை பிரிப்பது எதுவாக இருந்தாலும் அதை இன்றைக்கே தூக்கி போடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை பிரிக்குதுன்னு தெரியுதோ முதலாவது அதை நீங்கள் கட் பண்ணணும் இந்த வருஷத்தில். ஹல்லேலூயா. இந்த அக்கா, இந்த அண்ணன், இந்த மொபைல், இந்த காரியம், இந்த விஷயம் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்குது, ஜெபிக்க முடியாதபடி தடை செய்து நான் முதலாவதாக அதை கட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதை நீங்கள் சரி செய்யவே முடியாது. ஏன்னா அது சாத்தான் போட்டு இருக்கிற தந்திரமான வலை. அந்த வலையை நீங்கள் என்ன பண்ண கூட தெரியுமா? வலையிலேருந்து வெளியே வரக்கூடாது, வலையை கிழிக்கணும். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு தேவ மனிதன், அவர் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஊழியத்தில் அவரோட கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலை, ஊழியத்தை அவரோட சரியாக செய்ய முடியலை. ஊழியத்தை அந்த பேங்க் ரீதியான பிரச்சனை அவருக்கு நெருக்கம் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. அவரோட பேங்க்கில் சம்பளம் 50,000 சம்பளம் மாதம். எவ்வளோ சம்பளம்? 50,000 பேங்க்கில் ஒரு சம்பளம். ஆனால் அவரால் என்ன பண்ண முடியலை? ஊழியத்தை சரியாக கவனித்து நடத்த முடியலை. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு முழுசாக வந்துட்டார். வேலையை 50,000 சம்பளம் வேலையை விட்டுட்டு ஊழியத்திற்கு முழுசாக வந்துட்டார். கர்த்தர் அப்படியே விட்டுறலை. எந்த ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்காக ஒன்றை விடுறானோ கர்த்தர் அவனுக்காக யுத்தம் செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. அவர் இந்த வேலையிலேருந்து இருந்தால் கூட அந்தளவுக்கு ஆசீர்வாதம் இருக்க மாட்டார். கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி அவருக்காக வாழணும். லாபமான அந்த காரியத்தை நஷ்டமாக கர்த்தருக்கு அந்த நேரத்தில் எண்ணதுனால தான் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து நம்ம மத்தியில் யாரா தெரியுமா உயர்த்தினார்? அப்பாவது ஒரு அங்கிள் கர்த்தர் மேன்மையான ஒரு ஊழியக்காரனாக மாற்றினார். அல்லேலூயா. அந்த ஊழியத்தை அந்த பேங்க் மேனேஜராக இருந்து அந்த வேலையை விட்டுட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சார். இன்றைக்கி எத்தனை பேர் அவரை இன்றைக்கி மிஸ் பண்ணுறோம் இல்லையா? அப்பாவது ஒரு அங்கிளை. அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. இன்றைக்கு நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன், கிறிஸ்துவுக்காக நிற்கிறவர்களை தேவன் தேடுகிறார். உபத்திரவத்தின் மத்தியிலும் கர்த்தருக்காக வாழுகிறவர்களை கர்த்தர் தேடுகிறார். உயர்த்தினா மாத்திரம் கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தருக்கு தேவையில்லை. அவர்கள் வருவார்கள் போவார்கள். ஆனால் கிறிஸ்துவின் நாமத்தினால் பாடுகளை அனுபவித்தாலும் கிறிஸ்துவுக்காக நிற்கிறவர்களை தான் கர்த்தர் தேடுறார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் வேலை கூட போகலாம், உங்கள் வாழ்க்கை கூட இல்லாமல் போகலாம், சில பிரச்சனைகள் வரலாம், தனிமையில் நீங்கள் நிறுத்தப்படலாம். ஆனாலும் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி எந்த ஒரு மனிதனை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறானோ அவனை கொண்டு தான் தேசத்தை கர்த்தர் அசைப்பார்.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னிலேருந்து ஒரு வாழ்க்கை முடிவு பண்ணுங்க. ஆண்டவரே, அந்த டேவிட் பிரணாய்டு எத்தனை பிரச்சனை வந்தபோது கூட கர்த்தருக்காக நின்றாரோ அதே போல் நானும் நிற்கணும். எனக்கு கிருபை கொடுங்க, எனக்கு அந்த கிருபையை கொடுங்க, எனக்கு அந்த வாழ்க்கையை கொடுங்க, எனக்குள்ள அப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுங்க. சூழ்நிலைகள் மாறட்டும், பிரச்சனைகள் வரட்டும், துன்பங்கள் வரட்டும், ஆனாலும் நான் கர்த்தரை தேடிக்கொண்டிருப்பதை நிறுத்தவே மாட்டேன். அந்த யோபுடைய வாழ்க்கை அதுதான். எல்லாத்தையும் இழந்த போது கூட அவர் சொல்கிறாரு, என்னை நான் நம்பி இருக்கிற தேவன் எனக்கு வாழ்க்கையை திரும்ப கொடுப்பாரு, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு நம்பிக்கொண்டே இருந்தார். அதனால தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இரட்டத்தனையான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடிந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன், முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. முழங்காலை முடக்குங்க. உங்கள் முழங்கால முடக்க தான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புவார். பல பேர் ஜெபம் அப்படின்னாலும் அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. இல்லை, முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் நிற்கிறவனை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. எந்த ஒரு மனிதன் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் மன்றாடுகிறானோ, தன் பிரச்சனைகளெல்லாம் சொல்லுகிறானோ, அவன் கர்த்தரை துதிக்கிறானோ, ஆராதிக்கிறானோ, அந்த ஜெபத்தை அவர் தள்ளாமல் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்லுகிற இந்த ஊழிய திருமித்தம் எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை திட்டு வாங்கினாலும், கேவலமாக எண்ணப்பட்டாலும், இன்றைக்கி மேன்மையாக கருதப்படலாமல் நீங்கள் குறைவாக கருதப்பட்டாலும், நான் விசுவாசிக்கிற விண்ணார் என்று அறிவேன், அவருக்காக எல்லாவற்றையும் செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் என் கர்த்தரை அப்படி விட்டுறது இல்லைங்க. கர்த்தருக்காக நிற்கிறேன், கர்த்தரை உயர்த்துறாரு, என்ன அழகாக வச்சுருக்கிறாரு, நல்லா வாழ வைக்கிறாரு, என் தேவைகளெல்லாம் சந்திக்கிறாரு. என் வாழ்க்கையில் இதை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு எதையுமே கர்த்தர் வைக்கலை. என் வாழ்க்கையில் டிபெண்ட் இயேசுவாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நான் இயேசுவை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால கர்த்தர் என்னை நடத்துகிறார், கர்த்தர் என்னை நடத்துகிறார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 3 வாரங்களாக நான் வேலைக்கு போகவே முடியல. அப்பா கூட 3 வாரம் போவே இல்லை. ஆனால் கர்த்தர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் தேவையை அழகாக சந்தித்தார். என் வாழ்க்கையில் தேவையான ஒவ்வொன்றையும் சந்தித்தார். என் வாழ்க்கையில் இல்லைன்னு இருந்த நாட்களே கிடையாது. என்னோடய சாட்சியில் எப்படி தெரியுமா, இரவில் 0வாக இருக்கும் என் பேலன்ஸ், இரவில் என் கையில் 0வாக இருக்கும். காலையில் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் அந்த காசை கர்த்தர் கொடுத்துருப்பார். அல்லேலூயா. நான் 0வாக படுத்து தூங்கின நாட்களே கிடையாது. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஏன் தெரியுமா, உலகத்தின் மேன்மைக்கு ஆசைப்படாமல் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆசைப்படுவதனால தான் என் தேவைகளை காட்டிலும் கர்த்தர் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஏதோ தேவைகளுக்காக நான் கர்த்தரை தேடிக்கொண்டிருப்பேனா, இன்றைக்கும் என்னை பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் என்னை விட்டுருப்பார். இன்றைக்கும் அவர் நான் பிடிக்கிறதுனால தான் எனக்கானவைகளை அவர் கொடுக்குற. இன்றைக்கி ஆராதனை நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன், என்னை கொண்டு வந்தவருக்கு எனக்கானவைகளை கொண்டு வரவும் முடியும். அப்போ இன்றைக்கி ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை திருப்பி கொண்டு வந்த கர்த்தரால் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொன்றையும், இதுதான் அல்ல, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. உங்கள் கணவருடைய வாழ்க்கை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து நீங்கள் என்ன திட்டம்லாம் வச்சுருக்கிறீங்களோ, இந்த வருடத்தில் கர்த்தர் அந்த திட்டத்தை நிறைவேற்றி, கர்த்தர் அந்த பாடுகள் மத்தியில் கூட உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் மத்தியில் இருந்தாலுமே கர்த்தர் உங்களை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கணும், பாடு வந்தாலும் கர்த்தருக்காக நிற்கணும். அல்லேலூயா. திட்டு வாங்கினாலும் கர்த்தருக்காக நிற்கணும். பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தருக்காக நிற்கணும். பிரச்சனை வந்ததுக்கப்புறம் ஓடி ஒளிஞ்சிடக்கூடாது. பிரச்சனைகள் மத்தியில் நின்று கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்கிற வைராக்கியம் நிறைந்த ஒரு மனிதனாய் இந்த நாட்களில் வெளிவர வேண்டும். அல்லேலூயா.